ஜெய் சாயிராம். வாழ்க்கையில் நாம் முன்னேற வேண்டுமென்றால் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள், ஏது செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கவனிக்காமல் இருக்கலாம். மற்றவர்கள் கவனிக்காமல் இருக்கலாம். நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனை நம் மனதில் இருந்தாலே போதும், மிக மிக பிரம்மாண்டமாக வாழ்க்கையில் உயர்ந்து காட்டலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் என்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, உனக்கு தேவையானது, நீ விரும்பி கேட்டது, நீ ஆசையாக என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது எல்லாமே உன் கையில் வந்து சேரும் நேரம் நெருங்கிவிட்டது என் பிரியமே. சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. உனக்கான வாழ்வு உனக்காகவே காத்திருக்கிறது. வாழ்க்கையில் நீ எதை செய்தாலும் என்ன செய்தாலும் உன்னோடு போட்டி போட நிறைய பேர் வந்துவிடுகிறார்கள் என்று எப்பொழுதும் வாழ்வை நொந்து கொள்ளாதே என் பிரியமே. எப்பொழுதும் உன்னோடு போட்டி போட ஒருவராவது இருந்தால் மட்டும்தான் வேகமாகவே உன்னால் பயணம் செய்ய முடியும். உன்னுடைய பயணமும் அர்த்தமுள்ளதாக இருக்கும். அது விளையாட்டாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அதுதான் நல்லது. நீ பிரச்சனையில் இருக்கும் பொழுது அதுதான் முடிவாக இருந்து விடுமோ என்று மட்டும் எண்ணிவிடாதே என் பிரியமே. அது முடிவு அல்ல. உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் அது ஒரு வளைவான பாதை, அவ்வளவுதான் என்பதை புரிந்து கொள். நீ கவனமாக கடந்து செல்ல வேண்டுமே தவிர அங்கேயே நின்று கொண்டு கவலையில் சிந்தித்து கொண்டே இருந்தால் எதையுமே உன்னால் சரிவர செய்யவே முடியாது. எப்பொழுதுமே உன் மனதை உற்சாகமான நிறைவான உணர்வு நிலையிலேயே வைத்திருக்க பழகு. உற்சாகமான உணர்வு நிலையிலேயே இருக்க பழகு. உன் மனதிற்கு எது நேர்மையானது என்று உனக்கு தோன்றுகிறதோ அதை தைரியத்தோடு செய்து முடிக்க கற்றுக்கொள். அது மட்டும்தான் நீ எதிர்பார்க்கும் வெற்றியை உனக்கு நிச்சயமாக பெற்றுத்தரும். உன்னுடைய கவனம் பிரச்சனைகள் மீது இருக்கும் பொழுது உன்னுடைய மேலும் பிரச்சனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். உன்னுடைய கவனம் எப்பொழுது தீர்வுகளை நோக்கி திரும்புகிறதோ அப்பொழுது உனக்கான அதீத வாய்ப்புகள் உன்னை நெருங்கி வருகிறது என்பதை புரிந்து கொள். தீர்வே இல்லாத பிரச்சனை என்று எதுவுமே இல்லை. உன்னுடைய கவனத்தை தீர்வின் மீது திருப்பு. நீ எதை விரும்பி கேட்டாயோ, ஆசையாக என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தாயோ, வேண்டி விரும்பி கையேந்தி நின்றாயோ, அது உன் கையில் கிடைக்கும். நேரமும் காலமும் எல்லாம் கனிந்து இருக்கிறது என் பிரியமே. எவ்வளவு பெரிய பிரச்சனை உன் முன்னால் வந்து நின்றாலும் கூட பிரச்சனையாக அதை பார்க்காதே. உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன் அருகிலேயே இருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என் அன்பு பிரியமே, ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக்கொள். பல பூக்களை சேர்ந்து கட்டினால்தான் அது அழகான மாலையாக மாறும். அதுதான் அழகான மாலையாக மாறும். அதே போல உயர்ந்த எண்ணங்களோடு கூடிய கடின உழைப்பும் நம்பிக்கையும் உன்னிடத்தில் இருந்துவிட்டால் அதுதான் உன்னுடைய முன்னேற்றத்திற்கு சிறந்த ஏணியாகவே இருக்கும். எண்ணங்கள் மட்டும் ஏற்றத்தை தந்து விடாது. அந்த எண்ணங்களுக்காக நீ கொடுக்கும் உழைப்புதான் உன்னை உயர்வடைய வைக்கும். அந்த எண்ணங்களுக்காக நீ கொடுக்கும் உழைப்புதான் உன்னை உயர்வடைய வைக்கும். கிடைக்கும் அனைத்தையும் ரசித்து வாழ கற்றுக்கொள் என் பிரியமே. கிடைக்கும் அனைத்தையும் ரசித்து வாழ கற்றுக்கொள். ஏனென்றால் உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை விலை மதிப்பே இல்லாதது. உன்னுடைய அனுபவம்தான் எப்பொழுதும் அறிவை விட மிக மிக சிறந்தது. ஏன் தெரியுமா என் பிரியமே? வாழ்க்கையில் அறிவு வீழ்ச்சியடையும் பல சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் உன்னுடைய அனுபவத்தால் அனைத்தையும் எளிதாக உன்னால் கையாள முடியும். அறிவை மட்டுமல்ல, அனுபவத்தை வளர்த்து கொள்வதில் ஆர்வத்தை காட்டு என் பிரியமே. ஆர்வத்தை காட்டு. எதிரிகளே இல்லாத வாழ்க்கையை
வாழ்கிறாய் என்றால் நீ உன்னுடைய வாழ்வை முழுமையாக வாழவில்லை என்றுதான் அர்த்தம். எதிரிகள் இருந்தால்தான் நீ உன் வாழ்வை சிறப்பாக வாழ்ந்திருக்கிறாய் என்றும் அர்த்தம். செயல்களற்ற வெறும் வெற்று வார்த்தைகள் மதிப்பே இல்லாதது என்பதை உணர்ந்து கொள். மதிப்பே இல்லாதது அந்த வார்த்தைகள். உன்னுடைய செயல்கள்தான் உன்னை பிரம்மாண்டமாக உயர்த்தும். தோல்வி என்பது நீ அடுத்தடுத்து செய்ய வேண்டிய காரியத்தை கவனமாக செய் என்பதற்கான எச்சரிக்கை மணிதான் தோல்வி. உன்னுடைய தோல்விகளுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? என்னவாக இருக்கும் என்று நீ நினைக்கிறாயா? காரியங்களை செய்வதற்கு எது வேண்டும் என்ற சிந்தனைதான் உன் மனதில் இருக்க வேண்டும். அவற்றை பற்றி எப்பொழுது பேசிக்கொண்டே மட்டும் இருக்கிறாயே, அதுதான் நீ தோல்வி அடைவதற்கு காரணமாகவே அமைந்து விடுகிறது. கடந்து சென்றது அனைத்தும் பாதைகள் மட்டுமல்ல என் பிரியமே, கற்றுக்கொண்ட பாடங்களும் என்பதை புரிந்து கொள். நீ கற்ற பாடங்கள்தான் வாழ்க்கைக்கு உன்னை பக்குவப்படுத்துகிறது. நீ கற்ற பாடங்கள்தான் உன்னை பக்குவப்படுத்துகிறது. நீ யாரை போலவும் ஆக வேண்டும் என்று முயற்சி செய்யாதே. மற்றவர்களைப் போல மாற வேண்டும் என்று முயலாதே. ஆம் என் பிரியமே, எது வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள். எது வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள். எப்பொழுதுமே உன்னோடு மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்க நினைக்காதே. அனைவருக்குமே ஒரு தனித்துவம் இருக்கத்தான் செய்கிறது. நீ எதை விரும்பி கேட்டாயோ, எதை பிரார்த்தனையாக வைத்தாயோ, அதை கிடைக்கும் நேரத்தில்தான் இப்பொழுது நீ நின்று கொண்டிருக்கிறாய் என் பிரியமே. நீ விலை மதிக்க முடியாதவர் என்ற எண்ணத்தோடு நீ அடி எடுத்து வைத்தால் வாழ்வு எப்பொழுதுமே உனக்கு மகிழ்ச்சியாகவே கழியும். சிந்திக்கும் பொழுது நிதானமாக சிந்திக்க கற்றுக்கொள். தெளிவான யோசனைகள் உனக்கு கிடைக்கும். செயல்படும் பொழுது உறுதியோடு செயல்படு, மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். விட்டு கொடுக்கும் பொழுது மனநிறைவோடு விட்டுக்கொடு, மகிழ்ச்சி எப்பொழுதும் உன் அருகிலேயே இருக்கும். ஆம் என் பிரியமே, முடிவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் நீ கொடுத்தால் முடிவில் முழுமையான வெற்றி நிச்சயம் உனக்கு கிடைக்கும் என்பதை மனதில் தீர்க்கமாக பதிய வைத்து செயல்பட்டு கொண்டே இரு. வாழ்க்கையில் 2 வாய்ப்புகள் உனக்கு நிச்சயமாக இருக்கிறது என் பிரியமே. அது தெரிந்து கொண்டு அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள். வாய்ப்பு என்னவாக இருக்கும் என்றுதானே யோசனை செய்கிறாய்? ஒன்று, மாற்ற முடியாதவற்றை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ்வது. மற்றொன்று என்னவாக இருக்கும் தெரியுமா? ஏற்றுக்கொள்ள முடியாதவற்றை உனக்கேற்றவாறு மாற்றி காட்டுவதுதான் அந்த 2 வாய்ப்பு. ஆம் என் பிரியமே, எதை செய்வதென்று முதலில் நீ முடிவு செய். உனக்கானது நிச்சயமாக உன்னையே வந்து சேரும். யார் தடுத்தாலும் உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கையில் இருக்கும். உனக்கு துணையாக உன்னப்பா நான் இங்கு அனைத்துமாக இருந்து உனக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நீ நடக்காது நிகழாது என்று நீ நினைத்த அத்தனை விஷயத்தையும் உனக்கு சாதகமாக நான் நடத்தி காட்டுகிறேன், நான் நிகழ்த்தி காட்டுகிறேன். அப்பா மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கிறது தானே? அப்படி என்றால் சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. நான் உனக்காகவே இங்கு இருக்கிறேன், உன்னுள்ளேயே இருக்கிறேன். உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ, உன்னுடைய தகுதிக்கு ஏற்ப எது கிடைக்க வேண்டுமோ அதை இந்த உலகமே எதிர்த்து நின்றாலும் அது உறுதியாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை நான் எடுத்து கொண்டிருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்படாதே. உனக்கு இன்னும் எதுவும் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்படாமல் உன்னுடைய தகுதிகளை உயர்த்துவதில் கவனத்தை செலுத்து. உன்னுடைய தகுதிகளை உயர்த்துவதில் கவனத்தை செலுத்து. வாழ்க்கையை பாதி தூரம் கடந்து வந்து விட்டாய். ஆனாலும் இன்னமும் நீ மற்றவர்கள் விளையாடுவதையே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாய். எப்பொழுதும் பார்வையாளராக இருந்து விடுவது சரி என்று மட்டும் நினைத்து விடாதே என் பிரியமே. வெற்றி தோல்வி என்பது விளையாட்டில் பங்கு பெறுவனுக்கு மட்டும்தான் கிடைக்கும்.
வேடிக்கை பார்ப்பவர்களுக்கும் கேலியாக பேசிக்கொண்டு அப்படியே நின்று கொண்டிருப்பவர்களுக்கும் எதுவுமே கிடைக்காது. காலம் கடந்து போய்க்கொண்டே இருக்கும். உனக்கான சந்தர்ப்பங்களும் கை நழுவி போய்க்கொண்டேதான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். சில தருணத்தில் செய்ய வேண்டியது எல்லாம் உடனடியாக களத்தில் இறங்க வேண்டியது மட்டும்தான். உனக்கு பிடித்தமானது எது என்பதை முதலில் பட்டியலிட்டு பயின்று அதை எப்படி அடைவது என்ற திட்டத்தை வகுக்க கற்றுக்கொள். அதற்கான வல்லுநர்களின் ஆலோசனைகளை பயன்படுத்து. நீ எட்ட முடியாத இலக்கை நிச்சயமாக அது உனக்கு கைகூட ஒவ்வொன்றாக உனக்கு உறுதுணையாகவே இருக்கும். ஆம் என்றியமே, உன்னுடைய தோல்வியும் உன்னிடம்தான் தொடங்குகிறது. உன்னுடைய வெற்றியும் உன்னிலிருந்துதான் ஆரம்பிக்கிறது. எதையும் பிடிக்காமல் மட்டும் செய்ய துவங்காதே என் பிரியமே. அதைவிட நீ ஒன்றும் செய்யாமல் அமைதியாகவே இருந்து விடலாம். உன்னுடைய மனதிற்கு எது பிடிக்கிறதோ பிடித்த காரியங்களை செய்யும் பொழுது மட்டும்தான் வெற்றி உன்னை எளிதில் வந்தடையும் என்பதே நிதர்சனமான உண்மை. ஆம் என் பிரியமே, எப்பொழுதுமே உயர்ந்த வசீகரமான வியப்பான விஷயங்கள் உன்னோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்திக் கொள்வதை நிறுத்திக்கொள் என் பிரியமே. உன்னோடு மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்காதே. உனக்கான இடத்தையும் உனது திறமையையும் உனது வாழ்வையும் எப்பொழுதும் சிறப்பானதாக நீ கருதினால் எல்லாம் உனக்கு சிறப்பானதாகவே அமையும், சிறப்பானதாகவே இருக்கும். எல்லாமே முடிந்துவிட்டது என்று நினைக்கும் இடம்தான் ஒரு புதிய துவக்கத்தின் ஆரம்பமாகவே இருக்கும். எனவே வாழ்க்கையில் எல்லாமே முடிந்துவிட்டது என்று நினைக்காதே. நாளையிலிருந்து உன்னுடைய புதிய வாழ்க்கை துவக்கம் என்று மாற்றி சிந்தித்துப்பார். உன் வாழ்க்கை நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும். தோற்று போகலாம், அதன் பொருள் வெற்றி சாத்தியமே அல்லது என்பதல்ல. வெற்றி நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் உன்னை தேடி வரும் என்பதற்கான அர்த்தம்தான் தோற்று போவது. கடிகாரத்தை பார்த்து கொண்டே இருக்காதே. அந்த கடிகாரம் என்ன செய்வது என்பதை சற்று கவனமாக யோசித்துப்பார். ஓடிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நிற்காமல் ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. நிச்சயமாக வாழ்க்கையில் வென்றே காட்டிவிடலாம். மற்றவர்களிடம் என்ன குறைகள் இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டே இருந்தால் மற்றவர்களிடம் இருக்கும் நிறைகளை காணவே முடியாது. அதே போலத்தான் உன்னை குறைகளாகவே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் என்று நீ புலம்புவதால் எதுவுமே ஆகப்போவதே இல்லை. உன்னுடைய குறைகளை பார்க்க தெரிந்தவர்களுக்கு உன்னிடம் இருக்கும் நிறைகளை பார்க்க தெரியவில்லை என்றுதான் அர்த்தம். மற்றவர்கள் எப்படி வேண்டாலும் இருந்துவிட்டு போகலாம். நீ மற்றவர்களுடைய குறைகளை விட அவர்களுக்கு என்ன நல்ல குணம் இருக்கிறது என்பது பார்த்து கொண்டாலே போதும். மற்றவர்கள் உன்னை குறை காண்பதை முற்றிலுமாக தவிர்த்து விடலாம். சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என் மீது எனக்கே நம்பிக்கை இல்லை என்று வருத்தத்தோடு ஒரு இளைஞன் குருவிடம் வந்து சொன்னான். ஏன், உன்மேல் ஏன் உனக்கு நம்பிக்கையே இல்லாமல் போயிற்று? என்னதான் உனக்கு பிரச்சனை என்று அந்த இளைஞனை பார்த்து கேட்டார் அந்த குரு. என்னிடம் நிறைய குறைகள் இருக்கிறது. மற்றவர்கள் என்னை விட திறமைசாலியாக எனக்கு தெரிகிறார்கள் என்று சொன்ன இளைஞனின் பிரச்சனை குறித்து இளைஞன் சொல்லாமலேயே குருவிற்கு நன்றாகவே புரிந்தது. அவனுக்கு ஒரு கதையை சொல்ல துவங்கினார் குரு. ஒரு வேட்டைக்காரன் நாய் ஒன்றை வளர்த்து வந்தான். அந்த நாய்க்கு அபூர்வ சக்தி ஒன்று இருந்தது. அதனால் தண்ணீர் மீது நடக்க இயலும். நாய் தண்ணீர் மீது நடக்க அந்த அதிசயம் அந்த நாய் செய்து கொண்டு வந்தது. வேட்டையாடிய பறவைகள் ஆற்றின் மீதோ குளத்தின் மீதோ விழுந்துவிட்டால் அந்த நாய் தண்ணீரில் நடந்து சென்று அந்த பறவைகளை எடுத்து வரும். அந்த நாயை குறித்து அவனுக்கு ரொம்பவே பெருமை. அந்த வேட்டைக்காரனுக்கு
நாயின் சக்தியை தன் நண்பனுக்கு காட்ட வேண்டும் அவன் அப்படின்னு அவன் ரொம்பவே விருப்பப்பட்டான், ஆசைப்பட்டான். காட்டுக்குள் ஒரு ஏரியில் வாத்துகள், நாரைகள் ரொம்பவே நிறைந்து இருந்தது. அவற்றை குறிப்பார்த்து சுட்டான் அந்த வேட்டைக்காரன். சில வாத்துகள் விழுந்தன. உடனே அவனது நாய் தண்ணீர் மீது நடந்து சென்று வாத்துக்களை கவ்வி எடுத்து கொண்டு வந்தது. இதை பார்த்து நண்பன் எதுவுமே சொல்லவில்லை. மீண்டும் சில வாத்துகளை சுட்டான். மீண்டும் நாய் தண்ணீர் மீது நடந்து சென்று வாத்துகளை எடுத்து வந்தது. அப்போதும் நண்பன் அவனிடம் எதுவுமே சொல்லவில்லை. இவ்வளவு விசேஷ சக்தியை கொண்ட நாயை பார்த்து ஆச்சரியமடைந்த நண்பனிடமே கேட்டுவிட்டான், என்னுடைய நாயை கவனித்தாயா? ஏதாவது வித்தியாசம் உனக்கு தெரிகிறதா அப்படின்னு தன்னுடைய நண்பனை பார்த்து கேட்டான் அந்த வேட்டைக்காரன். அதற்கு அந்த நண்பன், ஆமா, உன் நாய் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது, அதற்கு தண்ணீரில் நீந்த தெரியவில்லை அப்படின்னு சொன்னான். இந்த கதையை குரு சொன்னதும் நம்மிடம் இருக்கும் திறமையை பார்க்காமல் இல்லாததை குறையாக சொல்வது தவறு அப்படின்னு வந்தவனுக்கு புரிந்தது அனைத்துமே. அப்போது குரு அவனுக்கு ஒரு அறிவுரையையும் கூறினார். குறைகளை விட குணங்களை பார்ப்பதுதான் மிக மிக நல்லது. மற்றவர்களிடம் என்ன குறை இருக்கிறது அப்படிங்கிறத ஆராய்ந்து கொண்டே இருக்காமல் மற்றவர்களிடம் இருக்கும் நல்ல குணங்களை பார்ப்பது மிக மிக நல்லது. திறமையை பார்க்காமல் இல்லாததை குறையாக சொல்வது மிக மிக தவறு. அதே போலத்தான் நம்மிடம் இருக்கும் நிறைகளை பார்க்காமல் நம்மிடம் இருக்கும் குறைகளை மட்டுமே சுட்டி காட்டிக் கொண்டிருந்தால் நம் மனம் எவ்வளவு வேதனையாக இருக்கும். அதே போலத்தான் அந்த வேதனை மற்றவர்களுக்கும் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு மற்றவர்களிடம் இருக்கும் திறமைகளை பார்த்து அதை ஊக்குவித்து கொண்டே இருக்க வேண்டுமே தவிர அவர்களிடம் இருக்கும் குறையை சுட்டி காட்டிக்கொண்டே இல்லாமல் இருப்பது மிக மிக உத்தமம். உன்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை மற்றவர்களிடம் எதிர்பார்க்காதே. மற்றவர்கள் அதை தீர்த்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையும் கொள்ளாதே. மற்றவர்களோடு உன் பிரச்சனையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது உனக்கு தீர்வு கிடைத்துவிடப் போகிறதா என்ன? உன் மனபாரம் சற்று குறையும், அவ்வளவுதான் ஆகப் போகிறது. மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதால் நீ அடையும் துன்பத்தை பார்த்து உன்னை சுற்றி இருப்பவர்கள் சிலர் சந்தோஷப்படுவார்கள். மற்றும் ஒரு சிலர் நீ உண்மையாக வேதனைப்படுவதை பார்த்து அவர்களும் வேதனைப்படுவார்கள். ஆனால் வேறு சிலரோ நீ இன்னும் அதிகமாக கஷ்டப்பட வேண்டும் என்று நினைப்பார்கள். எனவே முடிந்தவரை உன்னுடைய கஷ்டங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதை விட்டுவிடு. உனக்குத்தான் உன் அப்பா இருக்கிறேனே, உன் கவலைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்தே விடும். உனக்கு ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால், அனைத்துமே தாமதமாக நிறைவேறுகிறது என்றால் உனக்கான சந்தோஷம் மிக அதிக அளவில் காத்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். அதைதான் நான் உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறேன். நீ எதிர்பாராத நேரத்தில், நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உனக்கு நடத்தி கொடுப்பதில் உன் சாயப்பாவிற்கு அத்தனை ஆனந்தம். உன் முகத்தில் அப்பொழுது வழியும் ஆனந்த கண்ணீரை பார்க்கவே நான் ஆவலோடு அந்த அற்புதத்தை உன் வாழ்வில் நிகழ்த்துவேன், நிச்சயமாக நிகழ்த்துவேன். என்னதான் நீ சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பது போல் நடித்து கொண்டு மற்றவர்களுக்கு முன்னால் நின்றாலும் உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது, உன் மனதில் என்ன இப்பொழுது நீ சிந்தித்து கொண்டிருக்கிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் தானே. எல்லோருக்குமே பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் என்று வருவது சகஜம்தான். இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் பிரச்சனைகளும் சோதனைகளும் போராட்டங்களும் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும். ஆனால் அவர்கள் அதை எப்படி பார்க்கிறார்கள் என்பதில் பொறுத்துதான் அடங்கியிருக்கிறது அவர்களுடைய நிம்மதியும் மகிழ்ச்சியும். சில பிரச்சனைகளை எதிர்த்து நின்று போராட வேண்டும். சில பிரச்சனைகளை பொருட்படுத்தாமல் அப்படியே விட்டுவிட வேண்டும். சில பிரச்சனைகளை நன்கு ஆராய்ந்து அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீள்வது என்பதை சிந்தனை செய்ய வேண்டும். இப்படி இருந்தால்தான் உன் மனதிற்கும் உன் வாழ்க்கைக்கும் ரொம்பவே நல்லது. முடியாத பிரச்சனைகள் என்றும்
விடியாத இரவுகள் என்றும் எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். எந்த பிரச்சனையோ என்ன ஒரு சூழ்நிலையோ எது வந்தாலும் சரி, உன்னால் முடிந்த அளவு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கான வழியை ஆராய்ந்து கொண்டே இரு. அதை விடுத்துவிட்டு எனக்கு மட்டும் சோதனைகள் சூழ்ந்து கொண்டே இருக்கிறதே, என் வாழ்வில் வழியேற, வெற்றியடைய, பிரச்சனைகளிலிருந்து வெளிவர வழியே இல்லையா என்று எதிர்மறை எண்ணத்தோடு எதையுமே யோசிக்க முடியாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தாயானால் எதையுமே உன்னால் சமாளிக்கவே முடியாது உன் வாழ்க்கையில். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அனைத்தையும் என்னிடம் அனைத்தையும் கொட்டிவிடு. உன் பாரத்தை எல்லாம் என்னிடம் சுமத்திவிட்டு உனக்கான வேலையை, உனக்கான அந்த ஒரு வேலையை செய்வதற்கான வழியை யோசித்து கொண்டே இரு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ எதிர்பார்த்த, நீ எதிர்பாராத அனைத்து விஷயங்களும் உனக்கு சாதகமாகவே ஒரு முடிவுக்கு வரும். அப்பொழுது எதற்குமே நீ கலங்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த பக்குவமான மனநிலைக்கு முதலில் உன்னை கொண்டு வருவது மிக மிக கஷ்டமாகத்தான் முதலில் இருக்கும். ஆனால் முயன்று பார், முடியாதது என்று எதுவுமே இந்த உலகில் இல்லை. உலகத்தில் எதுவுமே நிலையானது அல்ல என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நிலையாமை மட்டும்தான் இந்த உலகின் ஒரே நிலையான உண்மை. அந்த உண்மையை உணர்த்துவதும் தெளிவதுமான அனுபவமே நமக்கு வாழ்க்கை பயணமாகவே ஆகிறது. அந்த பயணத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் நாம் விரும்பியோ விரும்பாமலோ இந்த உண்மைக்கு நாம் ஆட்கொள்கிறோம். அதன் தாக்கத்தில், தீவிரத்தில் நாம் அனைவருமே செயலிழந்து நிதானமிழந்து தவறி மயங்கி நிற்கிறோம். அத்தகைய மயக்க நிலையை எதிர்கொள்ளவும் அதிலிருந்து மீளும் வழிவகைகளை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதன்படி நம் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருந்தால் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகவும் அனைவருக்கும் பயனுள்ளதாகவும் மாறிவிடுகிறது. நிலை இல்லாதவர்களை நிலையானது என எண்ணி அதில் மனம் மயங்கி வாழ்க்கையை வீணடிக்காமல் நிலையான பேரருளை உணர்ந்து தெளிந்து அதன் வழி நிற்பதே நம் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கான, வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய ஊக்கமாகவே இருக்கும். கோபத்தை முதலில் குறைத்து கொள்ள பழகிக்கொள். எது வந்தாலும் மற்றவர்களிடத்தில் கோபத்தை காட்டாதே. நெருக்கமானவர்களிடம் காட்டப்படும் கோபமும் ஒரு விதமான அன்புதான் என்பதை புரிந்து கொள். எது நடந்தாலும், உன்னை சுற்றி எது நடந்தாலும், உன்னை விட்டு எது விலகினாலும், உனக்கு வாழ்க்கையில் என்ன நிகழ்ந்தாலும் எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான். தீர்மானிக்கப்பட்டபடிதான் எல்லாமே உன் வாழ்க்கையில் இது நாள் வரை நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும். எல்லாமே இறைவனின் விளையாட்டுதான். கொடுப்பவர் அல்ல இறைவன், கொடுக்க வைப்பவரும் இறைவன்தான். இதை உணர்த்தும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் அரசன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு பல நற்குணங்கள் பொருந்தியவனாகவே இருந்தான். கடவுள் நம்பிக்கை மட்டும் அந்த அரசனுக்கு இல்லவே இல்லை. ஒரு நாள் அந்த அரசன் நாட்டு நிலைமையை பற்றி அறிந்து கொள்ள மாறு வேடத்தில் நகர்வலம் சென்றான். அப்போது நகரத்தில் 2 பிச்சைக்காரர்கள் பிச்சை எடுப்பதை பார்த்தான். ஒரு பிச்சைக்காரன் கடவுள் பெயரை சொல்லி பிச்சை கேட்டான். மற்றவனோ அரசனின் பெயரை சொல்லி பிச்சை கேட்டான். அரசன் அவர்களிடம், இருவருமே பிச்சை எடுப்பதை நான் பார்த்தேன். ஒருவர் கடவுள் பெயரை சொல்லியும் மற்றொருவர் அரசன் பெயரை சொல்லியும் பிச்சை எடுப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்டார் அரசர். அதற்கு ஒருவர் கடவுள் நம்பிக்கை கொண்ட பிச்சைக்காரன், இந்த உலகம் முழுவதையும் காப்பவன் இறைவன்தான். இறைவனின் அருளால் மட்டுமே ஒருவன் செல்வந்தனாக மாற முடியும். அதனால்தான் நான் இறைவன் பெயரை சொல்லி பிச்சை கேட்கிறேன் என்றான். மற்றொரு பிச்சைக்காரனோ, அரசே, இறைவன் கண்ணுக்கு தெரியாதவன். ஆனால் கண்ணுக்கு தெரிந்த விஷயம் அரசன் மட்டுமே. அரசனால் மட்டுமே ஒருவன் செல்வந்தனாக முடியும். அதனால்தான் அரசன் பெயரை சொல்லி பிச்சை கேட்கிறேன் என்றானாம். அரசர் இருவரையும் அனுப்பிவிட்டு தன்னுடைய அமைச்சரிடம் இது பற்றி ஆலோசித்தார். அமைச்சர் அரசனிடம், அரசே, முதல் பிச்சைக்காரன் சொன்னதுதான் சரி. இறைவன் அருள் இருந்தால்தான் அந்த உதவியை பெற முடியும் என்றார். உடனே அரசர் கோபமுற்று, இறைவன் அருளா அல்லது அரசனின் அருளா என்று சோதித்து பார்க்க தீர்மானித்தான்.
சில நாட்களில் அந்நாட்டிலுள்ள கோயில் திருவிழா ஒன்று நடைபெற்றது. அங்கு அரசனும் குடிமக்களுக்கு சில பரிசுகளை அளிக்கப் போவதாக அறிவித்தான். பரிசினை பெற குடிமக்கள் அனைவரும் வந்தனர். அவர்களுடன் அந்த 2 பிச்சைக்காரர்களும் நின்றனர். அரசன் ஒவ்வொருவருக்கும் புதிய துணி ஒன்றையும் கூடவே பரங்கிக்காய் ஒன்றையும் பரிசளித்தான். அரசின் பெயரில் பிச்சை எடுப்பவனுக்கு மட்டும் பரங்கிக்காயினுள் நகை, தங்க நகை, வைர வைடூரியங்களை வைத்து அந்த பிச்சைக்காரனிடம் கைகளில் கொடுத்தான். கடவுள் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தவனுக்கு எல்லோரையும் போலயே துணியும் பரங்கிக்காய் மட்டும் பரிசளித்தான். சில நாட்கள் கழிந்தன. அரசன் ஒரு நாள் நகர்வலம் சென்றான். அப்பொழுது அரசர் பெயரை சொல்லி பிச்சை எடுப்பவன் சாலையோரத்தில் அமர்ந்து பிச்சை எடுப்பதைக் கண்ட அரசனுக்கு, நான் பரங்கிக்காயின் உள்ளே தங்க வைர நகைகளை வைத்து பரிசளித்தும் இவன் ஏன் பிச்சை எடுக்க வேண்டிய காரணம் என்ன என்று யோசித்து அவன் அருகில் சென்றான். உடனே அரசன் அந்த பிச்சைக்காரனிடம், நான் அன்று உனக்கு பரிசுகள் அளித்தேனே, அதற்கு பிறகும் நீ பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டான். அந்த பிச்சைக்காரனும், அரசே, நீங்கள் அன்று ஒரு பரங்கிக்காய் பரிசளித்தீர்கள். அதை நான் 5 வெள்ளி காசுகளுக்கு ஒருவனுக்கு விற்றுவிட்டேன். அந்த 5 வெள்ளி காசுகளை வைத்து எத்தனை நாட்கள் தான் என்னால் உண்ண முடியும்? அதனால் மீண்டும் பிச்சை எடுக்க வந்துவிட்டேன் என்று கூறினானாம். அதை கேட்ட அரசன் கோபமுற்று, மூடனே, நான் உனக்கு பரிசளித்த பரங்கிக்காயினுள் தங்க வைர நகைகள் வைத்திருந்தேனே, நீ அதை பார்க்கவே இல்லையா? பார்த்திருந்தால் அறிந்திருப்பாயே என்று அவனை திட்டிவிட்டு நகர்ந்தார் அரசர். சற்று தூரத்தில் ஒரு செல்வந்தனை பார்த்தார் அரசர். அவன் இறைவன் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தவன் என்பது அவனுக்கு புலப்பட்டது. அரசன் அவனிடம் சென்று, ஐயா, நீங்கள் முன்பு பிச்சை எடுத்துக்கொண்டு இருந்தீர்கள் அல்லவா? இப்பொழுது எப்படி செல்வந்தனாகீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவனும், அரசே, நான் என் தந்தை இறந்த தினத்தில் சிலருக்கு இறைவன் பெயரை சொல்லி அன்னதானம் செய்தேன். அன்று ஒருவனிடம் 5 வெள்ளிக்காசு கொடுத்து ஒரு பரங்கிக்காய் வாங்கினேன். அதை சமைப்பதற்காக வெட்டிய போது அதனுள் தங்க வைர நகைகள் இருப்பதை கண்டேன். இறைவனின் அருளால் இன்று நான் செல்வந்தன் ஆகியே விட்டேன் என்று கூறினான். இறைவன் அருள் இல்லையென்றால் வாழும் வாழ்வில் எந்த வளமும் பெற முடியாது என்பதை அவன் புரிந்து கொண்டார். அரசர் புரிந்து கொண்டார். நாம் நல்லாட்சி செய்வதற்கும் இறைவன் அருளே என்று அரசர் அறிந்தும் கொண்டார். நல்ல மனம் படைத்தவர்களுக்கு, நல்ல எண்ணம் படைத்தவர்களுக்கு இறைவன் எப்பொழுதுமே அருள் புரிவார். கொடுப்பவர் மட்டும் அல்ல இறைவன், கொடுக்க வைப்பவரும் இறைவன்தான். நம்பிக்கையோடு, இறைவன் மேல் தீராத நம்பிக்கையோடு இருந்தால் நமக்கானது நிச்சயமாக நம்மிடம் வந்து சேரும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. சாயப்பா மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் எந்த ஒரு பக்தரையும் சாயப்பா வீண் போக விட்டுவிடவே மாட்டார். பாபாவின் முழு நம்பிக்கையும் அதீத பக்தியும் கொண்டு யார் ஒருவர் செயல்பட்டாலும் அவர்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம். நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, நல்ல நிகழ்வுகளை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கும் மனம் எப்பொழுதுமே வெற்றியை மட்டுமே அடையும். இந்த நொடி கவலைகள் உன்னை சூழ்ந்து இருந்தால், மனம் வேதனையில் கட்டுப்பட்டு கிடந்திருந்தால், மனம் பாரமாக இருக்கிறது போல உணர்ந்தால், மனவேதனையில் தவித்து கொண்டிருந்தால், உன் மனதில் ஒரு இனம் புரியாத சோகம் நிலைத்து இருப்பது போல உணர்ந்தால், இதை முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள். நான் கடவுளல்ல, உன் அப்பா, உன்னுடைய தந்தை என்று நீ நினைத்தால் நிச்சயமாக இதை முழுவதுமாக கேள். நான் உன் தந்தை இருக்கிறேன். உன் வாழ்க்கையை மீட்டெடுப்பேன். நல்ல நிலைமைக்கு உன்னை கொண்டு வருவேன் சர்வ நிச்சயமாக. வாழ்க்கை என்றாலே ஏற்றம், இரக்கம், இன்பம், துன்பம், மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், கோபம், விரக்தி, போராட்டம் என்று எல்லாமே கலந்துதானே இருக்கும். அதை லாபகமாக கடந்து வந்தால்தானே உன் வாழ்க்கையின் வெற்றியின் சுவாரஸ்யமே அடங்கியிருக்கும். அதை விட்டுவிட்டு எப்பொழுதுமே எதையோ பறிகொடுத்தது போல, எதையோ வாழ்க்கையில் முழுவதுமாக இழந்து விட்டதைப் போல, வாழ்க்கையையே வெறுத்து விட்டது போல எப்பொழுதுமே இப்படியே இருந்தால் என்னத்தான் செய்ய முடியும்?